Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories who want so much and more for the child journey. Thank you for being here. சில்ல குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம டைம் பத்தி, அதாவது நேரம் பத்தி இங்கிலீஷ்ல எப்படி சூப்பரா பேசலாம்னு கத்துக்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ரெடியா? நாம ஒன்னா சேர்ந்து டைம் பத்தி இங்கிலீஷ்ல ரொம்ப சரியா பேச கத்துக்கலாமா? இது ஒரு ஜாலியான கேம் மாதிரி தான் இருக்க போகுது. சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இன். இந்த இன் அப்படின்ற வார்த்தையை எப்போ எங்க பயன்படுத்தணும்னு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிள். இன் அப்படின்ற வார்த்தைய பெரிய பெரிய கால அளவுகளுக்கு பயன்படுத்தணும். மாசம், வருஷம் இல்லனா ஒரு நாளோட பகுதிகள், அதாவது காலை, மாலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு. உதாரணத்துக்கு இன் ஜனவரி அல்லது இன் தி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனமா கேளுங்களே. மை பர்த்டே இஸ் இன் ஜூன் அப்படின்னா ஏன் பிறந்த நாள் ஜூன் மாசத்துல வருது. நாம இப்போதானே பார்த்தோம் மாசம் சொல்லும்போது இன் பயன்படுத்தணும்னு. அதனாலதான் இங்க இன் ஜூன் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இதோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வேக் அப் இன் தி மார்னிங். நான் காலையில எழுந்திருப்பேன். இப்போ நீங்க இந்த வாக்கியத்தை சத்தமா ஒரு தடவை சொல்லி பாருங்க பார்க்கலாம். ரொம்ப அருமை. ஓகே, அடுத்ததா நாம கத்துக்க போற வார்த்தை ஆன். இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆன் அப்படிங்கிற வார்த்தைய நாம கிழமைகளுக்கும் தேதிகளுக்கும் பயன்படுத்தணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்றதுக்கு. உதாரணமா ஆன் மண்டே அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸை பாருங்க. ஐ கோ டு ஸ்கூல் ஆன் மண்டே. அதாவது நான் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போவேன். திங்கக்கிழமைன்றது ஒரு கிழமை இல்லையா? அதனாலதான் நம்ம இங்க ஆன் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்றோம். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸா இருக்கும். We play on Sunday. நாம ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம். சரி, இப்போ நீங்க இதை சொல்லி பாருங்க பார்க்கலாம். சூப்பர். சரி, இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி வார்த்தை, அதுதான் at. இது ரொம்ப கரெக்டான துல்லியமான நேரத்தை சொல்றதுக்கு யூஸ் ஆகும். வாங்க அதையும் பார்த்துடலாம். at அப்படின்ற வார்த்தைய ஒரு சரியான நேரத்தை சொல்லும்போது பயன்படுத்தணும். அதாவது கடிகாரத்துல பாக்குற டைம் இருக்குல்ல, அந்த மாதிரி. உதாரணத்துக்கு at 6 AM இல்லனா at night அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. I wake up at 6 AM. நான் காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இங்க பாருங்க, 6 மணிங்கிறது ஒரு எக்ஸாக்ட் டைம். அதனால நாம at யூஸ் பண்றோம். இதோ இன்னொரு உதாரணம். I sleep at night. நான் நைட்ல தூங்குவேன். இப்போ இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லி பாருங்க. ஆஹா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இப்போ கத்துக்கிட்ட இந்த 3 வார்த்தைகளையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு குட்டி ட்ரிக் சொல்லி தரேன். ரெடியா இருக்கீங்களா? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். இன் அப்படின்னா பெரிய டைம், அதாவது மாசம், வருஷம். ஆன் அப்படின்னா ஒரே ஒரு நாள், அதாவது கிழமை. at அப்படின்னா கரெக்டான நேரம், அதாவது மணி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஈஸியா இருக்குல்ல? நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. உங்க இங்கிலீஷ் ரொம்ப அருமையா இருக்கு தெரியுமா? இப்போ நாம கத்துக்கிட்டதை வச்சு சின்னதா ஒரு பிராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ இந்த 3 வாக்கியங்களையும் நான் சொல்ல சொல்ல ஏன் கூடவே நீங்களும் சொல்லுங்க. ரெடி? ஐ ஸ்டடி இன் தி ஈவினிங். ஐ கோ டு ஸ்கூல் ஆன் மண்டே. ஐ ஸ்லீப் அட் 10 PM. பிரமாதம், சூப்பரா சொன்னீங்க. சரி, இப்போ நிஜ வாழ்க்கையில இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். யாராவது உங்ககிட்ட வந்து when is your birthday அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? யோசிங்க. நீங்க இந்த மாதிரி பதில் சொல்லலாம். My birthday is in May. உங்க பிறந்த நாள் எந்த மாசமோ அந்த மாசத்தோட பேரை சொல்லி பாருங்க. ரொம்ப சரியா இருக்கும். நீங்க ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்போ ரொம்ப நம்பிக்கையோட என் கூட சேர்ந்து இந்த வாக்கியத்தை சொல்லுங்க. I can talk about time clearly. என்னால நேரம் பத்தி தெளிவா பேச முடியும். கடைசியா இத சொல்லுங்க பார்க்கலாம். My English is getting better. ஏன் இங்கிலீஷ் இன்னும் நல்லா ஆயிட்டிருக்கு. நீங்க எல்லாரும் இன்னைக்கு சூப்பரா கத்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த முறை பார்க்கலாம்.